தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 1 இறைவார்த்தைகள் 29 39 முடிய. இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகிய வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் மண் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தலைமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனும் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனுடன் அவர் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும் எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள். அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவருடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஒட்டி வந்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஜனவரி மாதத்துடைய 14ஆம் நாளாகிய இன்று தாயாம் திருவையானது புனித தேவசகாயம் பிள்ளை மறைசாட்சியை இன்று நினைவு கூறுகின்றது. இவர் தமிழகத்திலே, இந்த தென் தமிழக பகுதியிலே, இவர் நட்டாளம் இந்த இடத்திலே பிறந்தவராக தன்னுடைய வாழ்நாளிலே கேரள நம்பூதிரியாக தன் வாழ்நாள் முழுமையாய் கடவுளுடைய அன்புக்கு அவர் சார்ந்து பகர்ந்திருக்கின்றார். அப்பொழுது வாழ்ந்த அவர் ஏறக்குறைய 1712ஆம் ஆண்டு அவருடைய பிறப்பு. அதே சமயத்திலே அவர் இளைஞராக இருக்கின்ற பொழுது அப்பொழுது இருக்கின்ற அந்த அரசவையிலே 18ஆம் நூற்றாண்டிலே அரச அலுவலராக பல்வேறு ஞானத்தோடு, இறை ஆற்றலோடும் இறை வல்லமையோடும் பணி செய்திருக்கின்றார். கிறிஸ்துவை பற்றி அப்போது இருந்த வெளிநாட்டு அந்த பிரான்ஸ் நாட்டு அந்த குருக்கள் மத்தியிலே, அவருடைய அந்த போதனை மத்தியிலே ஏறக்குறைய இயேசு சபை பரவிய 16, 17 அந்த நூற்றாண்டுகளிலே கிறிஸ்துவ மறை இந்த தமிழகத்தினுடைய இந்த தென்பகுதியிலே கோட்டாறு மண்ணிலே பரவி கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே அவர் கிறிஸ்துவை பற்றி அவர் அறிந்து கொள்ளுகின்றார். அவர் பிறப்பிலே ஒரு இந்து மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் கிறிஸ்துவை அறிந்ததன் வாயிலாக தன் வாழ்நாளிலே திருமுழுக்கு அருட்சாதனத்தை அவர் பெற்று கிறிஸ்துவினுடைய பிள்ளையாக மாறுகின்றார். அரச அந்த அலுவலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களையுமே கிறிஸ்துவுகளை அவர் கொண்டு வர முயற்சிக்கிறார். திருமுழுக்கு அருட்சாதனத்தை கொடுக்க முயற்சிக்கிறார் என்ற செய்தியை அரசன் கேள்விப்பட்டு எப்படியாவது இவரை துளைக்கலாம் என்று அவன் பல்வேறு திட்டமிடுகின்றான். இவருடைய இந்த பதவியை, அரச இந்த அலுவலக பதவியை அவரை விட்டு நீக்கி விடுகின்றான். ஆனால் அவர் கிறிஸ்துவை பற்றி கொண்டார். பவுலுடைய பார்க்கிறோம், கிறிஸ்துவை அறிதலாகிய ஒப்பற்ற செல்வத்தின் பொருட்டு அனைத்தையும் குப்பையென கருதுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பவுலுடைய வாழ்விலே என் ஞானம், என் கல்வி, என் அறிவு, என் செல்வம் அனைத்தையும் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னது போல புனித தேவசகாயம் பிள்ளை இந்த 17, 18 நூற்றாண்டுகளிலே இயேசுவுக்காக தன் பதவிகள் அனைத்தையும் அவர் துறந்தவராக முழுமையாக இயேசுவை பற்றிய நற்செய்தியை பல இடங்களிலே அவர் அறிவிக்கின்றார். அந்த கோட்டாறு அந்த மண்ணிலே, அதுவும் இந்த புளியூர்குறிச்சி இந்த இடத்திலே அவரை இழுத்து செல்லுகின்றார்கள். அவருடைய பல்வேறு இன்னல்கள், இடையூறுகள், பல்வேறு வேதனைகள், கசையால் அடிபட்ட இடம் அந்த புளியூர்குறிச்சி. அதே சமயத்திலே ஆரல்வாய் மொழியிலே அந்த மலைப்பகுதியிலே அவர் பட்ட துன்பங்கள், இயேசுவுக்காக அவர் பட்ட இன்னல்கள், அவமானங்கள், கசையடிகள், பல்வேறு விதமான பாதிப்புகள் அவருடைய வாழ்விலே. இயேசுவுக்காக சித்திரவதை அவர் செய்யப்பட்டார். ஆனால் இயேசுவை நான் அன்பு செய்வேன், இயேசுவின் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று அந்த 17, 18 நூற்றாண்டுகளிலே தன்னுடைய விசுவாசத்தை எல்லா மக்களுக்குமே, ஏறக்குறைய அந்த கோட்டாறு அந்த மண்ணிலே வாழக்கூடிய அனைத்து மக்களையுமே கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு கொண்டு வருவதற்கு மிகவும் ஒரு விசுவாசத்தினுடைய அந்த விதையை வித்திட்டவர் புனித தேவசகாயம் பிள்ளை. இவருடைய அந்த விசுவாசம் நிறைந்த, எழுச்சி நிறைந்த, இவருடைய நம்பிக்கை நிறைந்த, இவருடைய இந்த மறை சாட்சியம் இன்றும் நம்முடைய வாழ்விலே நாம் கொண்டிருக்கின்றோம். இன்றும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இன்னும் அவரை பற்றிய பல்வேறு புத்தகங்கள்,
இன்னும் அவரை பற்றிய பல்வேறுமான நம்பிக்கை நிறைந்த வாழ்வு, இன்னும் புதுமைகள், அற்புதங்கள் அனைத்தும் இன்றும் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே புனித தேவசகாயம் பிள்ளையுடைய அவருடைய வாழ்விலே இன்றைக்கு நாம் பங்கெடுக்கின்றோம். மறை சாட்சியத்திலே அவர் பொதுநிலையுடைய பாதுகாவலராக இருக்கின்றார். 2022ஆம் ஆண்டு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவரை புனிதராக அவரை திருநிலைப்படுத்துகின்றார். பாருங்கள், அந்த அளவுக்கு புனித தேவசாயம் பிள்ளை கோட்டாறு மண்ணிலே அந்த அளவுக்கு விசுவாசத்தோடு வாழ்ந்தவர். அந்த காலத்திலே, அதுவும் அந்த 18 நூற்றாண்டிலே அவருடைய உடலானது கோட்டாறு புனித சவேரியார் அந்த பேராலயத்தினுடைய ஆலயத்தின் உள்ளே அவரை வைத்திருக்கின்றார்கள். அவருடைய கல்லறையானது அங்கு உள்ளே இருக்கின்றது. ஆலயத்தில் உள்ளே வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இவருடைய வாழ்வு ஒரு சாட்சிய ஒரு வாழ்வாக, கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவுக்காகவே நற்செய்தி அறிவித்து கிறிஸ்துவுக்காகவே தன் உயிரை கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தாலொழிய அது பலன் தராது என்ற அந்த இறைவாக்கு கிணங்க தன் வாழ்வு முழுமையாய் தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்ற இறைவாத்தை கிணங்க தேவசகாயம் பிள்ளை தன் உயிரையே துச்சமென கருதி தன் வாழ்நாள் முழுமையாய் கிறிஸ்துவை அன்பு செய்திருக்கின்றார். இந்த நற்செய்தியை பார்க்கின்றோம். இயேசு பேதுருடைய மாமியார் நிலத்திலே சென்று அங்கே மாமியார் காய்ச்சலை குணப்படுத்தி விட்டு, வாருங்கள் நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், இன்னும் நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னது போல நம்முடைய வாழ்விலே இறை வார்த்தையை நாம் அறிவிப்பவர்களாக, ஜெபிப்பவர்களாக, இயேசு தனிமையிலே சென்று ஜெபித்தார், இறை வார்த்தையை அறிவித்தார். அதுபோல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வும் ஜபத்திலும் நற்செய்தி அறிவிப்பிலும் சாட்சிய வாழ்விலும் விசுவாசத்திற்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்க இயேசு நம்மை இன்று அன்போடு அழைக்கின்றார். ஜனவரி மாதத்துடைய 14ஆம் நாள் தமிழர் திருநாளாம் போகி திருநாள், பொங்கல் திருநாளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு நாள். பழையன கழிந்து புதியன புதலன்றோ என்று சொல்வது போல பழையவற்றை, பழைய சிந்தனைகளை எரிப்போம். புதிய மனநிலையோடும் புதிய ஆற்றலோடும் புதிய உத்வேகத்தோடும் இந்த ஜனவரி இந்த 14ஆம் நாள் இந்த போகி திருநாளை நாம் எல்லோரும் கொண்டாட, தமிழர் திருநாளை சிறப்பிக்க ஆண்டவர் இந்த நாளை நமக்கு ஒரு நன்றி நாளாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே புத்தொழி பெற்றவர்களாக, புதிய சிந்தனை பெற்றவர்களாக, புதிய நம்பிக்கை பெற்றவர்களாக நம்முடைய அன்றாட வாழ்விலே புனித தேவசாயங்களுடைய அடிச்சூடுகளை நாம் பின்பற்றி என்றும் இறை நம்பிக்கையோடு பயணிக்க, எதை கண்டும் நான் அஞ்ச மாட்டேன், எதை கண்டு நான் பயப்பட மாட்டேன், இயேசு எனக்கு போதும் என்ற அந்த துணிவு, அந்த இறை நம்பிக்கை, இறை வேண்டல், இறை பற்று, இறை தாகம், தனியா தாகம், அந்த மறை சாட்சியத்திலே ஒரு தேவசாயங்களுடைய இந்த நாளிலே நம்ம எல்லோரும் இத்தகைய ஒரு பண்புகளோடு நாம் ஆண்டவருடைய அடிச்சோடைகளை பின்பற்றி பயணிப்போம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இதோ போகி திருநாளாம் இந்த பொங்கல் திருநாளை சிறப்பிக்கின்ற அனைத்து உலக மக்களையும் பார்த்து ஒப்புக்கொடுக்கிறோம். எஸ் அப்பா, இதை பழையனவற்றை களைந்து புதியவற்றை நாங்கள் எல்லோருமே புகுத்துவதற்கு எங்களுடைய உள்ளங்களை நீ பண்படுத்துவீராக, பக்குவப்படுத்துவீராக, எங்களுடைய சிந்தனைகளை நீர் கூர்மைப்படுத்துவீராக. நாங்கள் என்றும் இறை நம்பிக்கையோடு உமக்காகவே நாங்கள் வாழ்வோம், உமக்காகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் என்று வாழ்ந்த புனித தேவசகாயங்களுடைய அடிச்சுவடுகளை ஒவ்வொரு நாளும் பின்பற்றி விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் இன்னும் ஆழமான பற்றுதலோடு உம்மை பின்பற்றி நடக்கக்கூடிய ஆற்றலும் மன துணிவும் மன வலிமையும் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் இந்த யூடியூபில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இன்னைக்கு மறைசாட்சி தேவசாயம் இல்லையே, எங்களுக்காக நீர் மன்றாடும், எங்களுடைய இன்னல்கள், எங்களுடைய துன்பங்கள், எங்களுடைய துயரங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிற எல்லா குடும்பத்தினுடைய வேண்டுதல் விண்ணப்பங்களையும் இந்த நாளிலே கேட்டு அனைவருமே நற்செய்திக்கு சான்று பகரக்கூடிய மக்களாக வாழ தேவையான கிருபையும் ஆசீரும் இந்த நாளிலே பொழியும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.